வணக்கம் அன்பு மக்களே. நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது 2024ஆம் ஆண்டு ஜூலை மாத மிதுன ராசி பலன். இந்த ஆனி மாதம் 17ஆம் தேதி சனிக்கிழமை முதல் ஆடி மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை வரை உள்ள ஜூலை மாத மிதுன ராசி பலன் பற்றி விரிவாக பார்ப்போம். இந்த ஜூலை மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை அன்று தமிழ் மாதமான ஆடி மாதம் பிறக்கிறது. ஜூலை 2024. இந்த ஜூலை கிரிகோரியன் கேலண்டர் படி ஜூலை மாதம் 7ஆம் மாதம் என்பது நமக்கு தெரியும். இதற்கு ஜூலை என்று பெயர் வந்ததற்கு காரணமே ஜூலியஸ் சீசர் தான். முன்பெல்லாம் ஆண்டுக்கு 10 மாதங்கள் இருந்தன. ஒவ்வொரு மாதத்துக்கும் சுமார் 36 நாட்களாக கணக்கிடப்பட்டது. ரோமானிய காலண்டரில் குவிண்டிலிக்ஸ் என்ற பெயரில் இருந்த ஒரு மாதத்திற்கு 31 நாட்கள் என்று ஜூலியஸ் சீசர் கிமு 46 நிர்ணயம் செய்தார். இந்த மாதத்தில் தான் ஜூலியஸ் சீசர் பிறந்தார் என்பதால் அவரை கௌரவிக்கும் விதமாக இதற்கு ரோமானிய செனட் உறுப்பினர்கள் இந்த மாதத்துக்கு ஜூலியஸ் என்று பெயரிட்டனர். அதுவே நாளடைவில் ஜூலை என்று ஆனது. முக்கியமாக எண்கணித ஜாதகம் பிரகாரம் மற்றொன்று நாம் பார்க்க வேண்டும். 7 என்ற எண் கேது பகவானுக்கு உரிய எண்ணாக இருக்கிறது. ஆகையால் இந்த மாதம் பிரபஞ்சத்தில் உள்ள ஆன்மீக ஆற்றல் ஞானம் சார்ந்த தேடல் மிகுதியாக விரும்பி இருக்கும் என்று நம்பிக்கை இருக்கிறது. பொதுவாக ஜூலை மாத மிதுன ராசி மக்களின் ராசி பலன் 2024 படி இந்த மாதம் மிதுன ராசி மக்களுக்கு பல விஷயங்களில் சாதகமான பலன்களை பெறப்போகிறார்கள் என்று நம்பலாம். இந்த ஜூலை மாத தொடக்கத்திலிருந்து நல்ல வருமானம் கிடைப்பதால் தைரியம் அதிகமாகி ஒவ்வொரு வேலையையும் உற்சாகத்துடன் முடிப்பீர்கள். உங்கள் தொழிலில் குறுக்கு வழிகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும். இல்லையெனில் நீங்கள் சில சிக்கல்களை சந்திக்க நேரிடும் அபாயம் இருக்கிறது. அதிர்ஷ்டத்தின் ஆதரவை நீங்கள் நிச்சயமாக பெறுவீர்கள். ஆனால் அதற்கும் நீங்கள் சில முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும். அதாவது நீங்கள் போராடி நல்ல வெற்றி கிடைக்கும் வரை நீங்கள் போராட்டம் இருக்க வேண்டும். ஓய்தல் கூடாது. மற்றும் கடின உழைப்பை மேற்கொண்டால் அது சார்ந்த முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்று நீங்கள் நம்பி உழைப்பை கொடுக்க வேண்டும். மிதுனராசி மக்களின் ஆன்மீக மத பணிகளில் அதிக ஆர்வம் காட்டுவது உங்கள் மனதை அமைதியாக வைத்திருக்கும் செயலாகும். மற்றும் உங்களின் சமய ஆன்மீக காரியங்களில் செலவும் இந்த நேரத்தில் ஏற்படும். மிதுனராசி மக்கள் மற்றவர் முன் மிக சிறந்தவராக தங்களை காண்பிக்கும் தவறை செய்வதை தவிர்க்க வேண்டும். அது உங்களின் நிலைமையை மேலும் மோசமாக்கும் சூழல் இருக்கிறது என்பதை உணர்ந்து நன்று. மிதுனராசி மக்களின் குடும்பச் சூழலில் சில ஏற்றத்தாழ்வுகளுக்கு மத்தியில் மகிழ்ச்சி உருவாகி நலமாக குடும்பம் இருக்கும். மற்றும் உங்களின் காதல் விவகாரங்களில் சில பதட்டங்கள் அதிகரிக்கிற சூழலும் இருக்கிறது. அதே சமயம் திருமண உறவுகளில் காதல் அதிகரிக்கும். மற்றும் உங்கள் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் ஒரு நெருக்கத்தை அனுபவிக்க முடியும். இந்த ஜூலை மாதம் உங்களின் ஆரோக்கியம் மேம்படும் என்று நம்பலாம். அதிகப்படியான கொழுப்பு உணவை தவிர்ப்பது மட்டுமே உங்களது ஆரோக்கியத்திற்கு சாதகமாக இருக்கும் என்று உணர்ந்து உணவுகளில் சில கட்டுப்பாடுகள் தேவையாகிறது. வெளிநாட்டிலிருந்து லாபம் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது. மிதுன ராசி மாணவர்களுக்கு ஏதாவது கல்வியில் அது சார்ந்த செயல்களில் செய்ய நேரம் கிடைக்கும். எனவே நீங்கள் உங்கள் கல்வி கற்றலில் கடினமாக உழைக்க வேண்டிய சூழல் இருக்கிறது என்பதை உணர்ந்து படிப்பில் அதிக கவனம் செலுத்துங்கள். மிதுனராசி மக்களினை தொழில் சார்ந்து பார்க்கும்போது ஜூலை மாத ராசி பலன் 2024 படி இந்த மாதம் தொழில் பார்வையில் இருந்து உங்களுக்கு நிறைய ஆதாய பலன் வரப்போகிறது. இருப்பினும் இந்த மாதம் முழுவதும் 10ஆம் வீட்டில் ராகு அமர்ந்திருப்பதால் நீங்கள் பொறுமையாகவும் அமைதியாகவும் இருக்க வேண்டும் என்று அது உங்களுக்கு சொல்கிறது. உங்கள் வேலையில் மிகவும் கவனமாக இருங்கள். இருப்பினும் உங்கள் செயலை விட உங்கள் எதிர்வினை அதிகமாக இருக்கும். இந்த நேரத்தில்
நீங்கள் எதிலும் அதிக அவசரம் காட்ட வேண்டாம். மற்றும் இந்த அவசரம் உங்களின் பெரிய தவறுகளுக்கு வழிவகுக்கும் சூழலை கொண்டு வந்து சேர்க்கும். எந்த ஒரு வேலையிலும் தாங்கள் குறுக்கு வழிகளை எடுப்பதை தவிர்க்க வேண்டும் இந்த நேரத்தில். இருப்பினும் உங்களுடன் இருக்கும் நல்ல விஷயம் என்னவென்றால், மற்றவர்கள் கடினமாக கருதும் வேலையை நீங்கள் எளிதாக செய்து முடிப்பீர்கள். இதனால் உங்கள் துறையில் நீங்கள் ஆர்வத்தை வெளிப்படுத்தவும் அதில் வெற்றி பெறுவதிலும் மகிழ்ச்சி அடைவீர்கள். மிதுனராசி மக்களின் 10ஆம் வீட்டிற்கு அதிபதியான வியாழன் 12ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பார். இதன் காரணமாக நீங்கள் வேலை தொடர்பாக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்ல வேண்டியிருக்கும். தங்களின் 6ஆம் வீட்டிற்கு அதிபதியான செவ்வாய் கிரகம் 11ஆம் வீட்டில் நிற்பதன் மூலம் உத்தியோகத்தின் நல்ல வெற்றியை பெற உங்களுக்கு உதவுவார். 7ஆம் வீட்டின் அதிபதியான வியாழன் 12ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் பிற மாநிலங்களிலிருந்து வியாபாரம் தொழில் கிடைக்க அல்லது பிற நகரங்கள் உங்களுக்கு உதவக்கூடிய தன்மையில் இருக்கிறது. அதனால் உங்களின் வியாபாரத்தில் முன்னேற்றம் உருவாகும். மிதுனராசி மக்கள் பணக்கார வணிகர்களின் ஆதரவை பெறுவார்கள். இதன் காரணமாக இவரின் தொழிலும் வியாபாரமும் முன்னேற்றம் அடையும் நிலையில் இருக்கிறது. மாதத்தின் தொடக்கத்தில் உங்கள் ராசியில் சூரியனும் சுக்கிரனும் அமர்ந்து அங்கிருந்து உங்கள் 7வது வீட்டை முழுமையாக பார்ப்பார்கள். இதன் காரணமாக அரசாங்கத்துறையில் உள்ளவர்களிடமிருந்து தாங்கள் செய்யும் வணிகத்தில் ஓரளவு வெற்றியை பெறும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். மேலும் உங்கள் தொழில் மற்றும் வணிக பாதை எளிதாக இருக்கும். மிதுனராசி மக்களுடைய பொருளாதார நிதி நிலைமை வலுவடையக்கூடிய சூழல் இருக்கிறது. ஜூலை மாதாந்திர ஜாதகம் 2024 படி இந்த மாதத்தின் தொடக்கத்தில் செவ்வாய் கிரகம் தங்களுக்கு 11வது வீட்டில் இருப்பார். இது உங்கள் வருமானத்தை முழுமையாக அதிகரிக்க உதவும். உங்கள் வருமானம் நாளுக்கு நாள் நீங்கள் நினைத்ததை விட அதிகரிக்கும் நிலையில் இருக்கிறது. இது உங்கள் மனதில் தைரியத்தையும் மகிழ்ச்சியையும் மேம்படுத்தும். மிதுனராசி மக்கள் பணப்பற்றாக்குறையால் நிறுத்தப்பட்ட பல பணிகளில் முயற்சி எடுத்து முடிப்பீர்கள். அவற்றை நல்லவிதமாக நிறைவேற்றும் தைரியத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். இது உங்கள் பொருளாதார நிதி நிலைமையை சற்று அதிகரிக்கக்கூடிய செயலாகும். இருப்பினும் குரு பகவான் இந்த மாதம் முழுவதும் 12ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் நீங்கள் உங்களின் ஆன்மீக மதம் சார்ந்த வேலைகளுக்கு உங்களின் பணத்தை செலவிடுவீர்கள். இது இன்னும் கொஞ்சம் செலவுகளுக்கு வழிவகுக்கும் என்பதால் சற்று கவனமாக செலவு செய்யுங்கள். இதன் காரணமாக நீங்கள் பணப்பற்றாக்குறையால் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். இந்த ஜூலை மாதத்தின் 2ஆம் பாதியில் செவ்வாய் கிரகம் 12ஆம் வீட்டிற்கு செல்வதால் செலவுகள் மேலும் அதிகரிக்கக்கூடும் சூழல் இருக்கிறது. இருப்பினும் சனி பகவானின் பிற்போக்குத்தனமாக இருப்பதால் உங்களின் 11ஆம் வீட்டை முழுமையாக அவர் பார்வை செய்வார். இதன் காரணமாக உங்கள் நிதிநிலை நல்லதொரு முயற்சிகளை மேற்கொள்வதன் மூலம் முன்னேற்றம் காண்பீர்கள். மாதத்தின் பிற்பாதியில் 2ஆம் வீட்டில் சுக்கிரன், புதன் ஆகிய கிரகங்களுடன் சூரிய பகவானும் நிற்பதால் பல வழிகளில் செல்வத்தை குவிப்பீர்கள். உங்கள் வங்கி இருப்பு அதிகரிக்கும் மற்றும் தங்களின் பொருளாதார நிதி திட்டங்களில் அதிக முதலீடு செய்வீர்கள். இது எதிர்காலத்தில் உங்களுக்கு சிறந்த பலன்களை தரும். மிதுனராசி மக்கள் உங்களது வருமானம் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் சூழலை கண்டு மகிழ்ந்து வாழ்வீர்கள். மிதுனராசி மக்களுடைய ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும்போது ஜூலை மாத ராசி பலன் 2024 படி இந்த மாதம் தங்களின் ஆரோக்கிய கண்ணோட்டத்தில் மிதமானதாக இருக்கும் என்று கிரக நிலைகள் கூறுகிறது. உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன் மாத தொடக்கத்தில் 2ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் உடல் ஆரோக்கியம் மேம்படும். மிதுன ராசிக்கு 3ஆம் வீட்டின் அதிபதியான சூரிய பகவான் முதல் வீட்டில் அமர்ந்து உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் அதிக நோய் எதிர்ப்பு சக்தியும் தருவார். உங்களின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து நீண்ட நாட்களாக தொடரும் எந்த ஒரு நாள்பட்ட நோய்கள் அல்லது அதன் வலிகளுக்கு எதிராக நீங்கள் போராடி கொண்டிருந்தால் அவற்றிலிருந்து இந்த நேரத்தில் நீங்கள் விடுபட்டு சுகம் பெறுவீர்கள். இருப்பினும் வியாழன் கிரகம் இந்த மாதம் முழுவதும் உங்கள் 12ஆவது வீட்டில் இருப்பார்.
இதன் காரணமாக மழையால் ஏற்படும் தொற்று நோய்கள் சார்ந்த பிரச்சனைகளை உங்களை தொந்தரவு செய்யலாம். உங்களின் உணவில் கட்டுப்பாடு இல்லை என்றால் கொலஸ்ட்ரால் கூட அதிகரிக்கும் சூழல் இருக்கிறது. ஆக இந்த மாதத்தின் பிற்பாதையில் செவ்வாய் 12ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் சிலருக்கு சில வகையான அறுவை சிகிச்சை மற்றும் இரத்த காயம் ஏற்பட வாய்ப்பும் இருக்கிறது. இதை தவிர இரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய வரும் சிலருக்கு. இது போன்ற அறிகுறிகளை நீங்கள் கண்டால் உடனடியாக மருத்துவர் அணுகி சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. இதனால் உங்களுக்கு வரக்கூடிய பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது மற்றும் நீங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியும். நீங்கள் சில உடல் பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அதை உங்கள் அன்றாட வழக்கத்தின் ஒரு பகுதியாக மாற்றுவது நலமாக இருக்கும். உங்களுக்கு மிதுன ராசி மக்களுடைய காதல், திருமணம் மற்றும் தனிப்பட்ட உறவுகள் என்று பார்க்கும்போது நீங்கள் ஒரு காதல் உறவில் இருந்தால் இந்த மாதம் உங்களுக்கு அந்த காதல் சாதகமாக இருக்கும். இருப்பினும் உங்கள் பிறந்த ஜாதகத்தின் 5வது வீட்டில் செவ்வாய் கிரகத்தில் அம்ச பார்வை காரணமாக சில சிறிய சண்டைகள் அல்லது கருத்து மோதல்கள் ஏற்படலாம். இருப்பினும் சுக்கிரன் கிரகத்தின் ஆசீர்வாதத்தால் உங்களின் காதல் உறவு தொடர்ந்து மேன்மை பெறும். மிதுன ராசி மக்கள் தங்களின் காதல் உறவில் உள்ள காதலை நீங்கள் முழுமையாக அனுபவிப்பீர்கள். மாதத்தின் பிற்பாதையில் செவ்வாய் 12ஆம் வீட்டிற்கு செல்லும் சமயத்தில் செவ்வாயின் தாக்கம் சற்று குறையும். இதனால் உங்களின் காதல் வாழ்க்கையை மீண்டும் மலரச் செய்து நல்லதொரு சுகத்தை அனுபவிப்பீர்கள். ஜூலை 7ஆம் தேதி புதன் இருக்கும் 3வது வீட்டிற்குள் சுக்கிரன் நுழைகிறார். இந்த நிகழ்வு உங்களின் காதலில் ஒரு தீவிரத்தை ஏற்படுத்தும். மேலும் நீங்கள் உங்கள் காதலியுடன் அதிக அன்புடனும் ரொமான்டிக்குடனும் நெருங்கி செயல்படுவீர்கள். மேலும் உங்கள் காதலியுடன் உங்கள் நெருக்கம் மேலும் மேலும் மலரும். திருமணமானவர்களை பற்றி பார்க்கும் பொழுது சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து மாத தொடக்கத்தில் இருந்து உங்களது 7வது வீட்டை பார்ப்பார்கள். ஒருபுறம் உங்கள் உறவில் அன்பு அதிகரிக்கும், மறுபுறம் பரஸ்பர ஈகோவின் மோதல்களும் நிகழலாம். ஆகவே அது சமயத்தில் நீங்கள் உங்களின் நேர்மறை மற்றும் பரஸ்பர அன்பின் நிலையை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ள அருமையான ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மற்றும் உங்கள் உறவை கையாள மௌனமாக உங்களின் செயல்பாடுகள் இருக்க வேண்டும். மாதத்தின் 2ஆம் பாதி ஒப்பீட்டளவில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பின்னர் நீங்களும் உங்கள் வாழ்க்கை துணையும் சேர்ந்து உங்கள் குடும்ப வாழ்க்கையை மகிழ்வாக நிர்வகிப்பீர்கள். மிதுன ராசி மக்களின் குடும்பம் மற்றும் நண்பர்கள் பற்றி பார்க்கும்போது 2024ஆம் ஆண்டு மிதுன ராசிக்காரர்களின் குடும்பம் மற்றும் வெளிவட்டார விவகாரங்களில் இந்த மாதம் சில குழப்பங்கள் நிறைந்ததாக இருக்கும். இந்த மாதம் முழுவதும் ராகு மற்றும் கேது ஆகியோர் முறையே 10ஆம் வீட்டிலும் 4ஆம் வீட்டிலும் இருக்கிறார்கள். இதனால் மிதுன ராசி மக்களின் வீட்டின் சூழ்நிலை குழப்பமாக இருக்கும். உங்கள் வீட்டில் உள்ளவர்கள் மொபைல் போனில் பேசுவதிலோ வெளியாட்களில் பேசுவதிலோ பிஸியாக இருப்பார்கள். குடும்ப உறுப்பினருக்குள் ஒருவர் பேசுவதற்கு நேரம் குறைவாக இருப்பதால் வீட்டில் ஒற்றுமை இருக்கிறதா அல்லது இல்லையா என்பதை அளவிட முடியாது. அது ஒரு குறையாக தோன்றும். செவ்வாய் கிரகம் ஏற்கனவே புதன் இருக்கும் 11ஆம் வீட்டில் இருந்து மிதுன ராசிக்கு 2வது வீட்டில் பார்வையை செலுத்துவார். எனவே உங்களின் குடும்ப உறவுகளுக்குள் ஒருவருக்கொருவர் தேவையின்றி தவறாக பேசுவது வீட்டின் சூழலை கெடுக்கும். ஆகையால் மிதுன ராசி மக்கள் தங்கள் தரப்பிலிருந்து இது போன்ற எதுவும் நடக்காதபடி உங்கள் சார்பாக உறவுகளிடம் கவனமாகவும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். 3ஆம் வீட்டின் அதிபதி சூரியன் இந்த மாதத்தின் முற்பாதியில் முதல் வீட்டில் இருப்பதால் உங்கள் உடன் பிறந்தவர்களின் முழு ஆதரவை பெற்று நலமாக வாழ்வீர்கள். உங்கள் பணிக்கு அவர்களின் ஆதரவும் பாராட்டுக்குரியதாக இருக்கும். ஜூலை 16 அன்று சூரியன் உங்கள் ஜாதகத்தின் 2வது வீட்டிற்கு நுழைகிறார். இதன் காரணமாக உங்கள் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு பொருளாதார நிதி ரீதியாக ஆதரவு அளிப்பார்கள். தேவைப்பட்டால் இதனால் குடும்பத்தில் உங்கள் சகோதர சகோதரியின் அந்தஸ்து உயரும், உங்களின் மரியாதையும் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த நேரத்தில் மிதுன ராசி மக்கள் தயவு செய்து தங்களின் பெற்றோரின் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது. மிதுன ராசி மக்களுக்கு ஆலோசனை என்பது உங்களால் முடிந்த வரையில்
ஏழைகளுக்கும் ஆதரவற்றோருக்கும் உடைகள் அணித்து உணவளிக்க வேண்டும். குடும்பத்தில் ஒற்றுமை நிலவ உங்களின் அமைதியான தலையீடு அவசியமாகிறது. கோபத்தை விடுத்து நிஜத்தில் வாழ்வது உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் நல்லது. முடிந்த வரையில் உங்களின் மற்றும் குடும்பத்தினரின் தேவையற்ற செலவுகளுக்கு தடை போடுங்கள். குடும்ப பெண்களை போற்றுதல் செய்வது யாவற்றிலும் மேன்மையானது என்பதை உணர்ந்து நீங்கள் செயல்பட்டால் நீங்களும் குடும்பமும் நலமாக இருக்கும் என்று கூறிக்கொள்கிறேன். ஆக இந்த பதிவை நீங்கள் விரும்பியிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலம் விரும்புகளுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திலகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரண ஐஸ்வரனை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். வணக்கம். நன்றி.